பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 யோவான் 5வது அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்க. சோத்திரம் ஆண்டவரே, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளாம் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொள்வர்களாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய கற்பனை கை கொள்ளும் போது கண்டிப்பா நம்ம அவருக்குள்ள நித்திய ஜீவனுக்கு போவதற்கு நமக்கு உபயோகமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனால் பிறப்பர் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா தேவனால ஒவ்வொருவரும் தேவனால் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படி நம்ம அந்தபடியா நம்ம நடக்கும்போது, பிறக்கிறது மட்டுமல்ல, அப்படியே நடக்கும்போது நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஜலத்தினாலும் ரத்தத்தினாலும் வந்தவர் அல்ல. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்கும்போது அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒருவர் பிதா குமாரன் சொல்லி அவர் ஒருவராய்த்தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவனை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா அவரே தேவன் நித்திய ஜீவனுக்காக நம்மளை கொண்டு போக வந்தவர். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியாடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதினால் அவரை பொய்யாக்கிறான். ஆமென். இதுதான் தேவன் ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவரே தான். ஆமென். அல்லேலூயா. பிதா வேற, குமாரன் வேற இல்ல. ஏன்னா அவர் ஒரு சாட்சி கொடுத்துருக்காங்க. மனுஷர் நம்ம ஒவ்வொன்றுக்கும் அற்புதம் நடக்கும்போது நம்ம ஆலயத்துல போய் சாட்சி சொல்லுகிறோம். இது மனுஷரோட சாட்சி. ஒரு அற்புதம் நடந்தாதான் போய் சொல்லுவோம். தேவன் அப்படி இல்ல. தேவனே தன்னோட சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து சாட்சி கொடுத்திருக்காரு. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா சொந்த குமாரனையே நம்மளோட பாவங்கள் அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். வதிக்கப்பட்டார், காயங்கள் பட்டார், ரத்தம் சிந்தி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஏன்னா பிதாவானவர் சொந்த குமாரனை பூலோகத்துல நமக்காக கொடுத்து நம்மளோடய ஒரு குழந்தையாக பிறந்து வாழ்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம மத்தியில ஒரு வாசம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம இதெல்லாம் விசுவாசிக்கணும். இதுதான் தேவனோட சாட்சி, உண்மையுள்ள சாட்சி. ஏன்னா கன்னி மரியாதை வயிற்றுல பிறந்து அவர் வளர்ந்து ஆளாகி ஒரு ஆசாரியனாய் இருந்து நம்மளோடவே ஒவ்வொருவரோடும் வாசம் பண்ணி அவர் எவ்வளவு சூழ்நிலை வளர்ந்திருந்தாலும், ஏன்னா இப்ப எவ்வளவோ சில சூழ்நிலையை தப்பு பண்ணிட்டேன், சூழ்நிலையில இப்படி நடந்துருச்சுன்னா நம்ம சொல்லுவோம். தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எந்த தவறும் செய்யாத அவர் மேல ஒரு கரையும் படாம வாழ்ந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த வாலிப பருவத்துல கூட அவர் எப்படி இருந்திருக்கார், இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதே போல நமக்கு சொந்த குமாரனையே நம்மளுக்கு கொடுத்து நம்மளுக்காக அவர் மரித்து உயிரும் தெளிந்திருக்கார். ஆமென். அல்லேலூயா. இப்ப இதுதான் சாட்சி. அப்ப நம்ம ஒரு அற்புதம் நடந்தா மட்டும் சாட்சி சொல்லக்கூடாது. தேவன் எந்த அளவுக்கு விசுவாசம், தேவன் என்னெல்லாம் காரியம் செஞ்சிருக்காரு
அப்படின்னு சொல்லி கூட நம்ம சாட்சி சொல்லலாம். தேவன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் செய்யும்போது நம்மளால செய்ய முடியாது, தேவன் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுட்டு கேட்டுட்டு விடுறதோட இல்ல, அந்த வழியிலேயே நம்ம நடக்கிறவங்களாவும் இருக்கணும். இந்த வார்த்தையில எப்படியெல்லாம் இருக்குதோ அது போல நம்மளும் விசுவாசிக்கணும். விசுவாசத்தை மட்டும் போதாது, அதன்படி வேதத்துல என்ன குறிப்பிட இருக்கிறதோ, ஏன்னா நம்மளுக்கு பாதையை காமிக்கிறாரு, செம்மையான பாதையும் காமிக்கிறாரு, தீமையான பாதையும் இருக்குது, ரெண்டுமே தான் இருக்கும். அப்பனா நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஏன்னா நம்ம செம்மையான பாதையில போகும்போது தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஏன்னா தவறான பாதையில போகும்போது நம்ம தேவனை விட்டு விலகுறோம்னு நம்மளே புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம நமக்குள்ள இயேசு இருந்தா என்ன நடக்குமா? செம்மையான பாதையில போய் கொண்டு இருப்போம், நல்ல வழிகளை நல்ல காரியங்களை செய்வோம். தீமையான காரியம் செய்யறோம்னா, நமக்கே தெரியாம ஒரு தீமையான காரியம் செய்து கொண்டு இருக்கிறோம்னா, அப்பனா தேவனை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம புரிந்து கொள்ளுவர்களாக இருக்கணும். ஒவ்வொன்றையும் இயேசு நம்மளை காண்கிறோம், இயேசுவை காணணும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கும்போது, ஏன்னா தீமை, ஏன்னா எல்லாமே உலகத்தோடு ஒட்டி வாழ்கிறோம், கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாம் இல்லாம இருக்காது. இருந்தாலும் அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலையும் நம்ம எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நம்மளை எப்படி சரி செய்து கொள்ளுகிறோம், நம்மளை எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அப்பதான் நம்ம இயேசு நம்மளோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள பரிசுத்தமும் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தீமையான காரியம் ஒரு நாளும் நம்மளை விடவே மாட்டார். ஏன்னா கண்மணி போல உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்காரு இல்லையா? ஏன்னா அவருக்கு என்ன கண் இமை மேல உன்னை வைத்து பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பனா அவரு கண் இமை மேல் நம்மளை வச்சு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா வானமே அவரோட கரங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பனா வானத்தின் மேல் அந்த கரத்துலதான் நம்ம அனைவரும் இருக்கிறோம். ஆமென். இப்ப இருக்கிறது கூட அவரோட கரத்துலதான் நம்ம இருக்கிறோம். இருக்கும்போது நமக்குள்ள எந்த பாவமும் எந்த துன்பமும் எந்த தீமையான காரியம் நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டா நமக்குள்ள இருக்கிறது யாரா? இயேசு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கும்போது ஏன்னா மொறுமொறுப்பு வராது, கோபம் வராது, எரிச்சல் வராது, பிறரை காயப்படுத்துகிற சூழ்நிலைகள் வராது. ஏன்னா இயேசு நம்ம கூட இல்லைனாதான் நம்மளுக்கு மீறின கோபங்களும் எரிச்சல்களும் தேவையில்லாத காரியங்கள் வரும். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோடு பேசுகிற வார்த்தை, தேவன் என பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை நமக்குள்ள இருக்கும்போது நமக்குள்ள எந்த தீமையான வார்த்தையும் வராது. அது போல நம்ம சில பேர் எல்லாம் கோபப்படுவோம். ஏன்னு கேட்டா நம்ம வேதத்துல எழுதி இருக்கிறது, ஏன்னா நீ துதிக்கிற வாயில சபிக்க கூடாது என்று. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவனை துதிக்கிற வாயில ஒருவரையும் நம்ம சபிக்க கூடாது, முறுமுறுக்க கூடாது, நமக்கு கோவப்படக்கூடாது. கோவப்படாம யாரெல்லாம் நம்ம அதை காத்து கொள்ளுகிறோமோ அப்ப இயேசு நம்ம கூட இருக்கிறார் நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை மீறி கோவங்கள் எரிச்சல்கள் வருதுன்னா அப்ப நம்ம நினைச்சுக்கணும், ஐயோ ஏசப்பா நம்ம கூட இல்லையா, நமக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருதுன்னு சொல்லி அந்த நிமிஷம் முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிற போது கண்டிப்பா தேவன் நமக்குள்ள வருவார். ஆண்டவரே நீ மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது நமக்குள்ள கோபம் எரிச்சல் அந்த துன்பங்கள் எல்லாம் நம்ம வேதனை என தாங்க முடியாத வேதனை இருதயம் வலிக்குதா, உடனே முழங்கால் போடுங்க. இந்த இயேசுவே சொல்லி எனக்குள்ள வாங்கன்னு சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த நிமிஷமே நமக்குள்ள இருக்க நிந்தைகள் கஷ்டங்கள் எல்லாமே மாறி போய்விடும். ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோதரப்பா தகப்பனே ராஜா சோதரிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேலையில கூட தகப்பனே ராஜா தகப்பனே கத்தாத யோவான்ல நாங்க தானித்தோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு நீங்க இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே கர்த்தாவே சோதரிக்க உலகத்தை ஜெயித்த தேவனே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோட பிள்ளைகளாக நாங்க இருக்கிறோம் அப்பா. நாங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்க நீங்க எங்களோடு இருக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. கர்த்தாவே சோதரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உம்மோட கிருப, உங்கள் கண்களில கிருப கிடைக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் கோபம் எரிச்சலும் ஆண்டவரே தீமையான காரியங்கள்
அவருக்குள்ள இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க அப்புறப்படுத்துகிறோம் சுவாமி. அவர்களுக்குள்ள நீங்க வாசம் பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே மனசுக்குள்ள வேதனையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் தகப்பனே, அவர்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்க கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களை சுகப்படுத்தும்படிக்கு பலப்படுத்தும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க வீட்டு தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லோருக்கும்